தென்னிந்திய ஆன்மீக பூமியான தமிழ்நாட்டில் கும்பகோணத்திற்கு அருகே அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம். அதுவே தேப்பெருமாநல்லூர். இந்த கிராமம் சாதாரணமானது அல்ல. இங்கு அமைந்துள்ள ஒரு சிறிய சிவாலயம் எண்ணற்ற அதிசயங்களையும் மறைக்கப்பட்ட ஆன்மீக ரகசியங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. அந்த திருக்கோயிலின் பெயர்தான் ஸ்ரீ ருத்ராட்சேஸ்வரர் திருக்கோயில். இங்கு எழுந்தருளியிருக்கும் பரமசிவன் ஸ்ரீ ருத்ராட்சேஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள் பாலிக்கிறார். இத்தகைய பெயர் ஏன் அவருக்கு வந்தது என்று கேட்கலாம். காரணம், இங்கு உள்ள சிவலிங்கம் ஒரு சாதாரண லிங்கம் அல்ல. இது 22,000 ருத்ராட்ச கண்களால் சூழப்பட்டு முழுமையான ருத்ராட்ச கவசத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ருத்ராட்சமும் தன்னை சுற்றியுள்ள சக்தியை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இவ்வளவு பெரிய அளவில் ஒரு சிவலிங்கத்தில் ருத்ராட்சங்கள் சூழ்ந்து இருப்பது மிகவும் அபூர்வமான ஒன்று. இந்த கோயிலில் இன்னொரு வியத்தகு அம்சம் என்னவென்றால், தினமும் காலை சூரியன் உதயமாகும் தருணத்தில் அவனுடைய முதல் கதிர் நேராக சிவலிங்கத்தை தொடுகிறது. இது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயிலாக இருந்தும் இத்தகைய விஞ்ஞான கூர்மை கொண்டது என்பது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இத்தகைய கட்டிட வடிவமைப்பை செய்த நம் முன்னோர் கட்டிடக்கலை மட்டும் அல்ல, கோள்கள், சூரியன், பூமி எல்லாவற்றையுமே புரிந்து வைத்திருந்தனர் என்பது தெளிவாகிறது. மேலும் இந்த கோயிலில் ஒரு விசித்திரமான அம்சம் உள்ளது. மற்ற சிவாலயங்களில் நாம் வழக்கமாக காணும் நந்தி தேவர் இங்கு நேரில் சிவனை நோக்கி அமர்ந்திருக்கிறார் என்றில்லை. நந்தி பக்கமாக இருப்பது ஒரு அதிசயம். இதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு பக்தர்களின் நம்பிக்கையின்படி சூரிய பகவான் நேராக சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என நந்தி பக்கமாக நகர்ந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் ஆண்டில் ஒருமுறை நிகழும் ஒரு அதிசய நிகழ்வும் உண்டு. ஒரு பாம்பு யாரும் அழைக்காமல், யாரும் வழிகாட்டாமல் தானாகவே வந்து சிவலிங்கத்தின் மேல் பில்வ இலைகளை இடுகிறது. இது ஒரு இப்போது நிகழும் புனித சம்பவம். இதை பார்த்த பல பக்தர்கள் அது ஒரு தெய்வீக தரிசனம் என்று உணர்ந்துள்ளனர். இது போன்ற நிகழ்வுகள் இவ்வுலகில் அரிதாகவே நிகழும். இதேவேளை இக்கோயிலில் செய்யப்படும் ருத்ராட்ச அர்ச்சனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒரு முகம் முதல் 12 முகம் வரை உள்ள ருத்ராட்சங்களால் செய்யப்படும் பூஜை மன அமைதி, தீவினை நிவாரணம், உடல் நலன், குடும்ப நலன் என பலவிதமான பயன்களை தரும் என நம்பப்படுகிறது. இந்த கோயிலின் பற்றி பஞ்சாங்கத்தில் சொல்லப்படும் மிக முக்கியமான ரகசியம் ஒன்று உண்டு. அந்த ரகசியம், இந்த திருக்கோயிலுக்கு ஒருவர் ஒரு முறை வந்தும் சிவபெருமானை முழுமையாக மனதுடன் தரிசித்தும் நம் பிறவி பிணிகள் முடிவடைகின்றன. பிறவிச் சுழற்சி என்பது அப்போதே நிறைவேறும். இக்கோயிலை தரிசித்தால் மறுபிறவி கிடையாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதுவே இந்த ஸ்தலத்தின் அதிவிசேஷம். இத்தனை தெய்வீக அதிசயங்கள் கொண்ட இந்த ஸ்ரீ ருத்ராட்சேஸ்வரர் திருக்கோயில் ஆன்மீக தேடலில் உள்ள ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒருமுறை தரிசிக்க வேண்டிய ஒரு புனித திருத்தலம். அந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. உங்கள் அனுபவங்களை காமெண்டில் பதிவிட்டு மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.